இயேசு உங்களுக்கு பரலோகத்தை தருவார் அப்படிங்கிறது மட்டும் பைபிளின் நற்செய்தி அல்ல. அது என்னைக்கு நீங்க அவரை விசுவாசித்தீங்களோ அன்னைக்கே உங்க பேர் எழுதப்பட்டுச்சு. இப்ப இந்த பூமியில பரலோகம் போன்ற ஒரு வாழ்க்கையை அவர் உங்களுக்கு தரப்போகிறார். தேவ பிள்ளைகள் செழித்திருக்கலாம் என்கிற ஒரு சத்தியம் வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த இந்திய தேசம் ஒரு வறுமையின் தேசம் என்கிற அடையாளத்தை மாற்றி தேவனை நம்புகிற பிள்ளைகள் வல்லமையை கையில எடுத்து கர்த்தருடைய ராஜ்யத்தை, அவருடைய நோக்கத்துக்கான காரியத்தை இந்த பூமியிலே நாம் செய்து முடிப்போம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களிலே தேவன் எப்படி உங்கள் கையிலே பொருளாதாரத்தை கொண்டு வருகிறார், உங்கள் கையிலே பணத்தை எப்படி அவர் கொண்டு வருகிறார். டாக்ஸ் பே பண்ணணும், ஒரு பண தேவை ஒன்று இருக்கிறது. இந்த பண தேவையை சந்திக்கிறது எப்படி அப்படின்னு யோசித்துக்கிட்டே பேதுரு வரும்போது இவன் கேட்கறதுக்கு முன்னாடியே இயேசு அவங்கிட்ட அந்த பணம் எங்க இருக்குன்னு சொல்றாரு. இயேசு பணம் கொடுக்கிறவர், ஊழியங்கள் அப்படின்னு ஒரு பேர் வச்சா என்ன தப்பு இருக்குது? ஏன்னா இயேசு விடுவிக்கிறவர் மட்டும் இல்லை, இயேசு குணமாக்குறவர் மட்டும் இல்லை, இயேசு அழைக்கிறாருங்கிறது மட்டும் இல்லை, இயேசு என்னவும் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இந்த இடத்துல பணம் எங்க இருக்குன்னு சொன்னாரா? ஆமென். நான் வச்சிருக்கிற பைபிள்ல இயேசு பணம் எங்க இருக்குங்கிறத ஒரு மனுஷனுக்கு சொன்னார். ஒரு இடத்துல மட்டும் இல்ல, பல இடத்துல இருந்து நீங்க உங்களுக்கு காட்ட போறேன். மிரக்கிள் மணி, எல்லாம் சொல்லுங்க, மிரக்கிள் மணி.